பகுதி 2A-யில் இரண்டாவது கேள்வி. ஒவ்வொரு வினாவினதும் விடைக்கும் சமமான புள்ளிகள் வழங்கப்படும் 50 வினாக்களைக் கொண்ட உடற்சார்பு வினாப்பத்திரம் ஒன்றிற்கான மொத்த புள்ளிகள் 100 ஆகும். அப்படி என்ன சொன்னா ஒரு ஒரு வினாவிற்கு 2 புள்ளிகள். இவ்வினாத்தாளுக்கு விடையளித்த அமாதி சமாதியை விட 8 புள்ளிகள் கூடுதலாக பெற்றுள்ளார். அமாதி சமாதியை விட 8 புள்ளிகள் கூடுதலாக பெற்றுள்ளார். அமாதி சரியாக விடையளித்த மொத்த வினாக்களின் எண்ணிக்கை மும்மடங்கின் அரைவாசியை விட 26 வினாக்கள் குறைவாக சமாதி சரியாக விடையளித்துள்ளார். அமாதி மற்றும் சமாதி சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கைகள் முறையே எக்ஸ், ஒய் எனக் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு சோடியொன்றை கட்டியெழுப்பலாம். இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அமாதி சமாதியை விட 8 புள்ளிகள் கூடுதலாக பெற்றுள்ளால் அப்ப அமாதி பெற்றுள்ள புள்ளிகள் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கைகள் தான் எக்ஸ், ஒய். உங்களுக்கு தெரியும் 50 வினா 100 புள்ளி என்று சொல்லி, ஆகவே ஒரு வினாவிற்கு 2 புள்ளி. அப்ப அமாதி சரியாக விடையளித்த வினாக்கள் எக்ஸ், சமாதி சரியாக விடையளித்த வினாக்கள் ஒய். அம்மாதி சம்மாதியை விட 8 புள்ளிகள் கூடுதலாக பெற்றுள்ளாள் என்ன உனக்கு விளங்கணும். 4 கேள்வி அம்மாதி சம்மாதியை விட கூடுதலாக சரியாக செய்திருக்கிறார். இப்ப எக்ஸ் சமன் ஒய் சக 4 ஒய் சக 8 அல்ல. கவனம், எக்ஸ் ஒய் வினாக்களின் எண்ணிக்கை புள்ளிகள் அல்ல. அப்ப 8 புள்ளி கூடண்டா 4 வினாத்தான் அதிகமா செய்திருக்கிறார். சரி, அமாதி சரியாக விடையளித்த மொத்த வினாக்களின் எண்ணிக்கையின் மும்மடங்கின் அமாதி சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எக்ஸ், அதன் மும்மடங்கு என்று சொல்லும் போது 3x, அதன் அரைவாசியை விட அரைவாசி 3x 2 அரைவாசியை விட 26 வினாக்கள் குறைவாக சமாதி சரியாக விடையளித்துள்ளார். அப்ப இதுல இருந்து 26 கழிச்சு விட்டோம்னா சமாதி சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எங்களுக்கு வரும். இப்ப இத முதலாம் சமன்பாடுன்னு சொல்லுவோம், இதை 2ஆம் சமன்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். முதலாவது சமன்பாட்டுல y-க்கு பதிலாக 2வது சமன்பாட்டில் இருந்து கொண்டு சென்று பிரதியிட்டால் எக்ஸ் சமன் y-க்கு பதிலாக 3x இன் கீழ் 2 சய 26 சக 4 3x இன் கீழ் 2 சய 26 சக 4 சய 22. இந்த எக்ஸ மறுபக்கமும் சய 22 இந்த பக்கமும் கொண்டு போனா 3x இன் கீழ் 2 எக்ஸ் மறுபக்கம் போனா -x -22 இந்த பக்கம் வந்தா +22. 3 2 x என்று சொல்லும் போது 1.5 x 1.5 xல ஒரு x போனால் அரை x 22 என்று சொல்லும் போது ஒரு x 22 தர 2 44. அதாவது முதலாவது ஒருங்கோ சமன்பாடு மட்டும் எடுத்தீங்கன்னா சரி, 2வதுக்குரிய விடலாம் அந்த ஒருங்கோ சமன்பாட்டின் தீர்வு. x சமன் 44 2வது சமன்பாட்டுல பிரதியிட 2வது சமன்பாட்டுல x சமன் 44 பிரதியிட்டோம்னா y சமன் 3 இன் கீழ் 2x 3 இன் கீழ் 2x சய 26 44 2ஆல பிரிச்சால் 22 22 தர 3 66. அதுல 26 போனா 40. ஆகவே அமாதி சரியாக விடையளித்த வினாக்கள் 44, சமாதி சரியாக விடையளித்த வினாக்கள் 40. 4 கேள்விகள் அதிகம். 4 கேள்விகள் அதிகம். 4 கேள்விகள் அதிகம். 3வது வினா
உவிந்து மற்றும் சமாதி ஆகிய இருவரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் 150லும் குறைவாகும். உவிந்து மற்றும் சமாதி ஆகிய இருவரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் 150லும் குறைவாகும். உவிந்து சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை P எனக் கொண்டு சமநிதி ஒன்றை கட்டியெழுப்பி அதனை தீர்த்து உவிந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கையை காணட்டும். மூன்றாவது வினா என்ன சொல்லியிருக்கன்னு சொன்னா, உவிந்து பிளஸ் சமாதி ஆகிய இருவரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் 150லையும் குறைவு. பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் 150லும் குறைவு. அப்ப விடையளித்த வினாக்கள் 75லையும் குறைவு. ஏன்? ஒரு வினாவுக்கு 2 புள்ளி. உவிந்து சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை P எனக் கொண்டு உவிந்து சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை P எனக் கொண்டு ஒரு சமநிலையை கட்டியெழுப்பணும். சமாதி சரியாக விடையளித்த வினாக்கள் எங்களுக்கு தெரியும். y അതിന്റെ பெருமானம் 40. y അതിന്റെ பெருமானம் 40. சிறிது 75. சிறிது 75. சமநிலையொன்றை கட்டியெழுப்பி அதனை தீர்த்து உவிந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கையை கணிக்கட்டாம். P சிறிது 75 சக 40 அங்கால போனா சை 40. P சிறிது 35. இப்ப P என்று சொல்றது இவர் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை 35 விட குறைவு. 35 விட குறைவென்று சொன்னால் P எடுக்கத்தக்க உயர் பெருமானம் வினாக்களின் எண்ணிக்கை முழு எண்களாக மட்டும்தான் பெற முடியும். ஆகவே P எடுக்கக்கூடிய உயர் பெருமானம் 40. Pmax 34. அதுதான் Pmax. ஆகவே Pmax 34 என்ற படியால அவர் எடுக்கக்கூடிய Pmax என்றது அவர் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை. ஆகவே எடுக்கக்கூடிய புள்ளிகளின் உயர் பெருமானம் ஒரு வினாவிற்கு 2 புள்ளி 34 தரை 2 68. உவிந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகூடிய புள்ளிகள் 68. அவ்வளவுதான் இந்த கேள்வி சம்பந்தமாக நாங்கள் செய்ய வேண்டியது.